தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்து தினமும் பேசுபொருளாக இருப்பவர் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். தினமும் அதிரடி திட்டங்கள், தடாலடி அறிவிப்புகள் என அவருடைய மவுசு அதிகரிச்சிருக்கு. தற்போது தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இப்போ தமிழ்நாட்டை தாண்டி டெல்லிக்கும் ரூட்டு போட போகுது. அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே. எப்படின்னு கேட்குறீங்களா? மயிலம் தொகுதியில் ஜெயிச்ச அதிமுகவோட சி.வி. சண்முகம் அவருடைய ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கார். அந்த ஒரு காலி இடத்துக்கு இப்போ தேர்தல் வரப்போகுது. சட்டசபையில் 108 இடங்களோட தாவேகா மெஜாரிட்டியே இருக்கின்றதுனால அந்த எம்பி சீட்டு ஈஸியாக தாவேகாவுக்கு தான் கிடைக்க போகுது. அப்போது தாவேகாவோட முதல் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க போகிறது உறுதியாகிறது. அந்த லக்கி நபர் யார்? முதல்வர் விஜய் யாரை டெல்லிக்கு அனுப்ப போகிறாருன்னு கட்சி நிர்வாகிகளிடையே இப்போ பெரிய எதிர்பார்ப்பை கிளம்பியிருக்கு. ஒரு பக்கம் முதலமைச்சரோட தமிழ்நாட்டை கவனிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் டெல்லி அரசியலையும் தடப்பதிக்க ரெடி ஆயிட்டாரு நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள். பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் தன்னிடம் இருக்கிற பெரும்பான்மையை வைத்து இந்த சீட்டை பறிக்க முடியாது. எனவே உறுதியாக இந்த சீட்டு தாவேகாவுக்கு தான் போகும். ஆனால் முதல் எம்பியாக, அதாவது எம்பி தேர்தலில் போட்டியிடாமலேயே மாநிலங்களவை சீட்டில் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளர் யார், முதல் தாவேகா எம்பி யார் என்கிற பேசு பொருள் தற்போது தாவேகா கட்சியினரிடம் மட்டுமல்ல தமிழக மக்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயனுடைய மனக்கணக்கு சீக்கிரமாக வெளியே வரப்போகுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம்.